Hola! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. வந்தவங்க வந்து ஸ்டூடெண்ட்டை தாண்டி அந்த பேரண்ட்ஸ் வந்து விஜயோட தீவிர ரசிகராகவும் அவங்க ஆர்டின் வைக்கிறதும் அப்புறம் அந்த காப்பில் வந்து போஸ்ட் கொடுக்குறது அப்புறம் கவிதை பிடிக்கிறது இது என்னன்னா யாரோ ஒருத்தர் வந்து ஒரு லட்சத்தில் ஒருவர் கோடியில் ஒருத்தருக்கு பிடித்தமான ஒரு நபராக மாறுவார். அவங்க தான் வந்து அப்படி தான் வந்து இப்போ விஜயை வந்து நான் பார்க்குறேன். ஒட்டுமொத்தமாக இது வந்து எனக்கு பரிசளிப்பு விழாவை தாண்டி ஒரு மினி கட்சி மாநாடு மாதிரி தான் இருந்தது. ஸ்டூடெண்ட் மாதிரியே தெரியல, தொண்டர்கள் மாதிரி தான். அந்த அன்பு அதை தாண்டி ஏதோ ஒரு பிடித்தமான ஒரு விஷயம் ஒருத்தர் மேலே இருக்கு இல்லைங்களா, அதுதான் அந்த மேஜிக் தான் சார். நான் போன வாட்டியே சொல்லியிருந்தாரு, மொத்தத்தையும் நீங்க நான் பேசிடுறேன், அடுத்த முறை வெறும் பரிசளிப்பு விழான்றதா. அந்த ஸ்பீச்சுக்கு பிறகு பத்திரிகையாளர்கள்லாம் சொன்ன கருத்து என்னன்னா, விஜய் வந்து ஏன் இவ்வளவு மாணவர்களை கூட்டி வச்சிருக்காரு, நீட்டை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறாரு, நீட்டை பத்தி பேசிருக்கணுமே அப்படின்னு. இன்னைக்கு நீட்டை இறங்கி பேச ஆரம்பிச்சது வந்து என்ன கேட்டா நீட்டை வச்சு வெளுத்துட்டாருன்னு சொல்லலாம். அதில் கீழே வந்து நிறைய பேர் வந்து மனப்பாடம் பண்ணின்னு பேசுறாரு, மக்கப் பண்ணின்னு பேசுறாரு, எது வேணாலும் சொன்னாலும் சரி, ஒரு ஃப்ளோவா பேசுறது ஒரு விஷயத்த உள் வாங்கிட்டு அவருக்கும் தெரியலைங்களா, இந்த பேசின விதம் இருக்கு இல்லைங்களா, அது எனக்கு ரொம்ப நிறைய பேருக்கு நீட்டுனா என்னன்னு தெரியாம இருந்து தெரியும். இன்னைக்கு வந்திருந்த 1000 மாணவர்கள் இன்னைக்கு வந்து நம்ம சோசியல் மீடியாவையும் தொலைக்காட்சியும் பார்த்துட்டு இருந்த லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு அந்த ஸ்பீச் போய் சேர்ந்துருக்கு. இவர் அப்பட்டமான பிஜேபியினுடைய பி டீம், RSS ஓட இன்னொரு வடிவம். இவர் நெத்தியில செந்தூரம் இட்டுப்பாரு, பூஜையில வந்து விபூதி பூசிப்பாரு. தமிழக வெற்றி கழகம் பிஜேபியோட இன்னொரு நிழல் கட்சி அப்படின்ற மாதிரியான அது எல்லாம் வந்து தவிடுபடியாகிடுச்சு. இங்க தலைவா படமே ஒரு சின்ன பாடம் வந்து டைம் டு லீடுன்னு ஒரே ஒரு டைட்டில் கார்டுக்கு ஒட்டு மொத்தமா விஜயையும் அவருடைய தந்தை எஸ்எஸ்சியும் அப்படி வந்து சுத்த விட்டாங்க. ஆனா இப்ப அந்த டைட்டில் போடலாமா சார்? தாராளமா போடலாம். டைட்டில் போனதுன்னா பேச்சே வந்து தொடங்கிட்டாரு வந்து. ஓகே, இல்ல தலைவா டைம் டு லீடுன்னு இருந்தது, இப்ப தளபதி டைம் டு லீட் அப்படி தாராளமா போட்டுக்கலாம் வந்து. முக்கிய நிலை உடனுக்குடன் குறிஞ்சி வேலையாக தெரிஞ்சுக்கல ஆதன்சியை டவுன்லோட் பண்ணுங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஆதன்சி மண்டல அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட சேர் பால சார் இணைஞ்சிருக்காங்க, நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போறோம். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்பு. விஜய் அவர்கள் மாணவர்களை சந்திப்பு 2ஆம் நாளும் இன்னைக்கு வெற்றிகரமா நடந்துகிட்டு இருக்கு, நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். பயங்கரமா கொண்டாடுறாங்களோ சார் மாணவர்களும் பெற்றோர்களும் விஜயை தளபதியாகவும் தலைவனாகவும் கடவுளாகவுமே பாதிச்சு அவ்வளவு தூரம் கொண்டாடுறத பார்க்க முடியுது. எப்படி பாக்குறீங்க சார்? உண்மையிலே போன செக்மெண்ட்ல கூட அப்படி எதிர்பார்க்கல. இதுக்கு முன்னாடி நடந்த முன்னாடி நாள் கூட ஒன்றும் இல்லை, விஜய கூட ஒரு மாதிரி டல்லா இருந்த மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கர படு உற்சாகமான ஒரு இதுவா அந்த போன வருஷம் மாதிரி ஆகிப்போச்சு. வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்தவங்க வந்து ஸ்டூடெண்ட்டை தாண்டி அந்த பேரண்ட்ஸ் வந்து விஜயோட தீவிர ரசிகராகவும் அவங்க ஆர்டின் வைக்கிறதும் அப்புறம் அந்த காப்பில் வந்து போஸ்ட் கொடுக்குறது அப்புறம் கவிதை பிடிக்கிறது நிறைய பேர் போய் கேட்குறாங்க. வந்து அந்த வீடியோலாம் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் கேட்கும்போது இன்னும் நிறைய பேர் பின்னாடி இருக்காங்க, நீங்கள் கிளம்புன்ற ரேஞ்சில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது என்னன்னா ஒரு என்ன சொல்கிறது, யாரோ ஒருத்தர் வந்து ஒருத்தர் நான் வந்து விஜய்க்கு புகழ்ந்ததும் இல்லை, ஒரு லட்சத்தில் ஒருவர் கோடியில் ஒருத்தருக்கு பிடித்தமான ஒரு நபராக மாறுவார். அவங்க தான் வந்து அப்படி தான் வந்து இப்போ விஜயை வந்து நான் பார்க்குற ஒரு விஷயம். ஓகே, ஏன்னா நான் இதில் வந்தவங்க கூட நான் அதிகப்படியாக சொல்கிறேன்னா இல்லையான்னு தெரியல, அவங்க வந்து கொண்டாடுறாங்க. நீங்கள் தான் அடுத்து எம்ஜிஆர்ன்றாங்க. எம்ஜிஆருடைய புகைப்படத்தை சொல்லி ஒரு அம்மா எம்ஜிஆர் பாட்டு நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேறணும் பின்னாடி போய் விஜயை சிரிக்கிறார். வந்து எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம ரொம்ப இதுவாக பாடுது. எம்ஜிஆர் இடத்துல தான் அவங்கள பார்க்குறேன் நான். எம்ஜிஆர் வந்து ஒரு ரைட்டு, அவர் வந்து ஒரு தனித்துவமான ஒரு மனிதர். வந்து அந்த இடத்தை பிடிப்பதற்கு, அதில் பாதியை பிடிப்பதற்கு கூட ஒரு பெரிய உழைப்பு ஒன்று வேணும். விஜய் நினைச்சா அதை கூட தொட்டுடலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து முடியாதது ஒன்றும் கிடையாது. குறிப்பாக ஒட்டு மொத்தமாக இது வந்து எனக்கு பரிசளிப்பு விழாவை தாண்டி ஒரு மினி கட்சி மாநாடு மாதிரி தான் இருந்தது. ஒரு மினி கட்சி மாநாடு மாதிரி. ஸ்டூடெண்ட் மாதிரியே தெரியல, தொண்டர்கள் தான் தெரிஞ்சாங்க. அது என்னன்னா அந்த அன்பு அதை தாண்டி ஏதோ ஒரு பிடித்தமான ஒரு விஷயம் ஒருத்தர் மேலே இருக்கு இல்லைங்களா, அதுதான் அந்த மேஜிக் தான் சார். நீங்கள் ஒவ்வொரு தலைவர்களாக நீங்கள் உலக தலைவர்கள் அத்தனை பேரையும் மக்கள் கொண்டாடினவங்களை பார்த்து அவங்க திறமை அவங்களுடைய புகழ் எல்லாம் சார்ந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து மக்களை கவர்ந்துருக்காங்க. அப்படியான ஒரு இடத்துல வந்து விஜய் வந்து நின்றுக்கிறது தான் அவருக்கு ஒரு பெரிய பலமாக மாறி இருக்குது. இதை விஜய் எப்படி சரியாக பயன்படுத்தி கொள்ள போகிறார் அப்படின்னு தான் பெரிய கேள்விக்குறி. கண்டிப்பாக சார். ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு வரும்பொழுது எல்லாருமே சொன்ன விஷயங்கள தான் அவங்களெல்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்து அரசியல் பேசக்கூடாது, அரசியல் பேசிட்டு போகிறார் அப்படின்ட்டு முதல் நாளில் அவ்வளோ விமர்சனம் இருந்துச்சு. எதுவுமே பேசலன்ற விமர்சனம் வச்சாங்க. இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி அவர் பேசின ஸ்பீச் அப்படின்றது எப்படி இருந்தது? இல்லை, போன ஸ்பீச்சினுடைய எதிரொலி தான் இது. அப்படிங்களா?
போன ஸ்பீச் வந்து ஆரம்பிச்சார் வந்து இதே நான் கூட எதிர்பார்க்கல வந்து ஒரு தமிழகத்தில் போதை பொருட்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது அதுக்கு அரசே வந்து களத்தில் இறங்கி பண்ணணும்னு அவசியம் கிடையாது அதையும் பேலன்ஸ் பண்ணார் ஆளுங்கட்சியும் விமர்சனம் பண்ணாமல் நம்ம ஒருத்தராக பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் அப்புறம் அரசியலுக்கு படித்தவர்கள் வர வேண்டும் நீங்கள் வந்து பொறியியல் மருத்துவம் படிக்கிற மாதிரி அரசியலையும் ஒரு பாடமாக எடுத்து படிக்கணும் அரசியலுக்குள்ளே இந்த ஒரு தலைவராக நீங்கள் வரணும் படித்தவங்களான்னு இப்படியா சொல்லிட்டு இருந்தவர் அந்த ஸ்பீச்சுக்கு பிறகு சில அரசியல் தலைவர்கள் குறிப்பாக அரசியல் விமர்சகர்கள் பத்திரிகையாளர்கள்லாம் சொன்ன கருத்து என்னன்னா விஜய் வந்து ஏன் இவ்வளவு மாணவர்களை கூட்டி வச்சிருக்காரு நீட்டை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறாரு நீட்டை பத்தி பேசியிருக்கணுமே அப்படின்னு இங்க ஒரு நான் கூட ஒரு நியாயமான ஒரு விஷயமா இருந்தது வந்து நீங்க ஏன்னா சமீப காலம் ரொம்ப காலமா பார்த்தீங்கன்னா இலங்கை தமிழர்கள் அப்புறமா வந்து இன்னொரு எல்டிடி இந்த மாதிரியான வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தினா சென்சார் போர்டு வந்து மியூட் போட்டுருவாங்க அந்த வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு கடுமையாக இருந்தது அது நீட்டுக்கும் பிரதிபலிச்சது வந்து நீங்கள் சினிமாவெல்லாம் ஊடகத்திலலாம் வந்து ஊடகத்தில் கூட சரி நீங்கள் சினிமாவில் அவ்வளோ சீக்கிரம் சொல்லிடவே முடியாது அது அந்த தலைப்பெல்லாம் கூட தூக்கியிருக்காங்க வட மாநிலத்தில் சில படங்கள்லாம் வந்து நீங்கள் அது மாதிரிலாம் வச்சு குறிப்பாக அந்த விஷயத்தை ஏன் விஜய் பேசணும்னு இன்னைக்கு அந்த ஸ்பீச்சே இருக்காது என்ன போன வாட்டியே சொல்லியிருந்தாரு மொத்தத்தையும் நீங்கள் நான் பேசிடுறேன் அடுத்த முறை வெறும் பரிசளிப்பு விழான்னு பார்த்தா இன்னைக்கு நீட்டை இறங்கி பேச ஆரம்பிச்சது வந்து என்ன கேட்டால் நீட்டை வச்சு வெளுத்துட்டாருன்னு சொல்லலாம் அதில் கீழே வந்து நிறைய பேர் வந்து மனப்பாடம் பண்ணின்னு பேசுகிறாரு மக்கப் பண்ணின்னு பேசுகிறாரு எது வேணாலும் சொன்னாலும் சரி ஒரு ஃப்ளோவாக பேசுறது ஒரு விஷயத்தை உள்வாங்கிட்டு அவருக்கும் தெரியலைங்களா நீங்கள் வந்து நடிகர் விஜயா இருந்தப்போ டைலாக் பேப்பர் படித்தார் ரைட்டு இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக ஆகிட்ட பிறகு இருக்கிற நாளிதழ் முடக்கொண்டு அத்தனையும் படிக்கணும் எல்லா யூடியூப் சேனல்களையும் பார்க்கணும் எல்லா செய்தி சேனல்களையும் பார்க்கணும் உலக நடப்புன்னா உள்ளூர் நடப்புன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் தெரியாமலாம் வந்து ஒன்று நிற்க முடியாது அந்த பேசின விதம் இருக்கு இல்லைங்களா அது எனக்கு ரொம்ப நிறைய பேருக்கு நீட்டுன்னா என்னன்னு தெரியாமல் இருந்தது இன்னைக்கு வந்திருந்த 1000 மாணவர்கள் இன்னைக்கு வந்து நம்ம சோஷியல் மீடியாவையும் தொலைக்காட்சியும் பார்த்துட்டு இருந்த லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு அந்த ஸ்பீச் போய் சேர்ந்துருக்கு ஓகே நீட்டை வச்சு தன்னோட அரசியல் ஆயுதத்தை தீட்டிட்டாரோ விஜய் இல்லை நீட்டை வச்சு ஆரம்பிச்சு ஒரு நீட்டாக பண்ணிட்டாரு குறிப்பாக நீட்டு ஏன் அதனுடைய சாதகம் கூட கிடையாது அதில் அதிகப்படியான பாதகம் தான் இருக்குது குறிப்பாக கிராமப்புற மாணவர்களுக்கு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் பட்டியலித்த மக்களுக்கு அது எதிரானது அது குறிப்பாக நம்ம படிக்கிறதெல்லாம் மாநில பாடத்திட்டத்தில் பாடப்பிரிவில் தான் படிக்கிறோம் அது கேள்விகள் முழுக்க மத்திய பாடப்பிரிவுலேருந்து கேட்குறாங்க இந்த முரண்பாடே எப்படி சரியான ஒரு விஷயம் கிடையாது 1975 அப்புறம் வந்து பொது பாடத்திட்டமாக மாறிடுச்சு வந்து மாநில பாடத்திட்டமாக இருந்ததுலாம் வந்து எம்ஜிஆர் தான் வந்து பியூசியை ஒழிச்சுட்டு +1 +2 கொண்டு வந்தவர் அதெல்லாம் ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது இதை தான் இந்த கல்வி விஷயத்தை தான் வந்து விஜய் கையில் எடுத்திருக்காரு என்ன சொல்றாரு வந்து ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து பொதுவான ஒரு விஷயமா மத்திய அரசுக்கு அதை ஒன்றிய அரசுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் அதுவும் ஒரு பக்கம் இதுவாக இருந்தது இங்கே சுகாதாரத்தையும் அதாவது வந்து மருத்துவத்தையும் கல்வியையும் ஏன் பொதுவாக நீங்கள் கொடுக்கக்கூடாது ஒரு பொதுவான விஷயமா ஏன் மாற்றக்கூடாது நீங்கள் உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகள்லையும் வந்து இந்த ரெண்டும் வந்து இலவசம் சார் பெரும்பான்மையான நாடுகளில் நம்மளாம் வந்து 3ஆம் தர நாடுகள் தான் வந்து அந்த 3ஆம் நீங்கள் தென் அமெரிக்காவில் இருக்கிற பிரேசில் அர்ஜென்டினா சிலி இந்த மாதிரி நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹைடெக்கு ட்ரீட்மெண்ட்டு ஹைடெக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது வந்து கல்வி வந்து அங்கே இலவசம் நமக்கு தான் வந்து அரசு ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு பயப்படுறாங்க சரியாக இல்லைன்னு எந்த தனியார் ஆஸ்பத்திரி அதுலேயே சிறந்தது எதுன்னு பார்க்குறாங்க எந்த கல்விக்கூடம் எந்த கல்லூரி தனியார் கல்லூரி மிகச்சிறந்தது எவ்வளோ டொனேஷன் வேணாலும் கட்டிடலான்ற மனநிலைக்கு வந்ததுக்கான காரணத்தை விஜய் மிக தெளிவாக சொல்லியிருக்கார் விஜய் ஒரு வேளை முதலமைச்சராக வந்தால் இந்த ரெண்டுத்தையும் வந்து அவர் வந்து அரசு தான் நடத்தும் தனியார் ஒழிக்கப்படும் சொன்னார்னு வச்சுங்க பெரிய லீடருங்க எழுதி வச்சுங்க அந்த முதலமைச்சர் சீட்டுக்காக அந்த உறுதிமொழி மாதிரி இன்னைக்கு எடுத்திருக்காரோ அந்த கிட்டத்தட்ட அதுக்கிட்ட நெருங்கிட்டாரோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அந்த ஸ்பீச் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லை ஏறக்குறைய வந்து முதல்ல வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு விஜய் கட்சியை அறிவிச்சிட்டாரு முதல்ல எட்டி பார்த்துட்டு போறாரு வெளியே வரமாட்டேன்றாரு அப்படின்ற மாதிரியான இருந்தது அப்புறம் வந்து எக்ஸ் வலைதளத்தில் அரசியல் பண்ணிட்டு இருக்காருனாரு போன வாட்டி அவர் பேசுறது வந்து தமிழக அரசை நேரடியாகவே தாக்கினப்போ ரைட்டு வந்துட்டாருன்னு இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அங்குலமா உள்ள போயிட்டார் அரசியல் இந்த விஷயத்தை நீட்டை கையில் எடுத்து ஒவ்வொரு அங்குலமா உள்ள போயாச்சு இப்போ என்னன்னா இப்போ கூட மத்திய அரசை எதிர்க்கிறாரா அப்படின்ற ஒரு விஷயம் மத்திய அரசை எதிர்ப்பதற்கு இன்னொரு காரணம் என்னன்னா மத்திய ஆளும் பிஜேபிக்கு ஒரு டஃப் கொடுக்குற அளவுக்கு எதிர்கட்சிகள் உள்ள இறங்கிச்சு இப்போ ராகுல் காந்திலாம் நேற்று பார்லிமெண்ட்டை அலற விட்டார் ஆனாலும் இதுதான் சரியான நேரம்னு விஜய் அது வந்து பின்னாடி இருந்து அவருக்கு சொல்லி கொடுத்தாங்களா அவரை அது பண்ணதும் அதெல்லாம் விடுங்க நீங்கள் வந்து
ஒரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக நீட் பிரச்சனையை இவ்வளோ நீட்டாக பேசுறது வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அவ்வளோ பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்குது மாணவர்கள் மத்தியிலும் பெற்றோர் மத்தியிலும். கண்டிப்பா சார். அந்த ஒன்றிய அரசு அப்படின்ற ஒரு விஷயம் தான். அங்க என்ன சார் ஒரு கட்ஸ்? நெய்வேலியிலேருந்து கூப்பிட்டு அந்த கோவத்தின் வெளிப்பாடு இன்னமும் இருக்கா அவர்கிட்ட? இல்ல வந்து எல்லாரும் பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பொட்டு வச்சிருக்காரு அப்படின்லாம் அந்த விமர்சனத்துக்கு சரியான பதிலடியா இது அமைஞ்சிருக்கா? கரெக்டாக நெய்வேலி கோபம் இன்னும் அடங்கலை. ஒரு வரி ஜிஎஸ்டி சம்பந்தமாக ஒரு படத்தில் வச்ச டயலாக்கு ஒரு கதாநாயகனாக நான் பேசுறதுக்கு உண்மையிலே கதாநாயகனுக்கு தெரியாமல் அந்த டயலாக் வந்து டைரக்டர் பேசுகன்னு உடனே சொல்லிட மாட்டாங்க. எந்த ஒரு சின்ன டைலாக் இருந்தாலும் அது அது ஹீரோவுடைய ஒப்புதல் கேட்டு தான் அந்த டைலாக் பேச வேண்டியதாக இருக்கும். ஓகே, பேசியாச்சு, அந்த கதைக்கு தேவைப்படுது, அந்த காட்சிக்கு தேவைப்படுதுன்னு. நெய்வேலியில் இருக்கும்பொழுது வந்து உங்களுக்கு ரைடுக்கு கூட்டு போறீங்கன்னு ஏறி நின்று ஒரு செல்ஃபி எடுத்ததுலேருந்து அந்த கோபம் வந்து ஒரு தனியாத கோபமாக இருந்தது. கட்சி ஆரம்பித்த உடனே அந்த விமர்சனம் நீங்கள் சொல்கிற மாதிரி இவர் அப்பட்டமான பிஜேபியினுடைய பி டீம், ஆர்எஸ்எஸோட இன்னொரு வடிவம் இவர் பழைய ஜோசப் விஜய் கிடையாது, இவர் விஜய், இவர் நெத்தியில் செந்தூரம் இட்டுப்பார், பூஜையில் வந்து விபூதி பூசிப்பார் அப்படின்ற மாதிரி இவர் மறைமுகமாக பிஜேபிக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார். தமிழக வெற்றி கழகம் பிஜேபியோட இன்னொரு நிழல் கட்சி அப்படின்ற மாதிரியான அது எல்லாம் வந்து இது பண்ணியாச்சு. அதெல்லாம் நாங்கள் கிடையாது, தவிடுபடி ஆகிட்டார் அப்படின்னு. தவிடுபடி ஆகிடுச்சு. நாங்கள் 2026 தான் எங்களுடைய குறி. அதில் நகர்த்துவதற்கான இது வேலை. நீங்கள் நினைக்கலாம் நம்ம வந்து நீங்கள் ஒரு மாணவர்களுக்கு 10th +2 மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழாவில் அவர் நடித்த அந்த ஒரு விவேகானந்தர் பற்றியோ ஒரு காந்தியை பற்றியோ ஒரு பாரதியார் பற்றி ஒரு கவிதையோ அல்லது ஒரு குட்டி கதையோ சொல்லிட்டு போயிருக்கலாம். இங்கே வந்து கல்வி சம்பந்தமான ஒரு விஷயத்தை பேசுறதுக்கான காரணம் என்ன, அரசு சம்பந்தமான ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, நான் அரசியல் களத்துக்குள்ளே இறங்கியாச்சு. கள்ளக்குறிச்சிக்கு எப்போ இவர் கிளம்பி போனாரோ அப்போ விஜய் வந்து முழு நேர அரசியலுக்குள் அவர் காலடி எடுத்து வச்சாச்சு. ஓகே, மெச்சூரிட்டி இல்லை அவர்கிட்ட, ஒரு பயம் இருக்கு, ஒரு தயக்கம் இருக்கு. இங்க இருக்கிற ஆளுங்கட்சிகிட்ட இப்பயும் இந்த பேச்சுக்கு அப்புறமும் கொஞ்சம் சமரசமா போற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. ஸோ அதனால விஜய் அவர்கள்ட்ட தயக்கமும் பயமும் எப்பவுமே இருக்கும் அப்படின்றத அவர் வந்து கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி சொன்னாங்க, கட்சி தொடங்கினதுக்கு அப்புறம் சொல்றாங்க. மாநாடு தான் இதுக்கான தீர்வா இருக்குமோ? ஏன்னா மாநாடுக்கு முன்னாடி இவ்வளவுதான் பேச முடியும், இவ்வளவுதான் லிமிட் அப்படின்றதும் எல்லாருக்குமே தெரியும். இங்கேயும் அரசியல் தொடங்கிட்டாரு. ஸோ மாநாட்டில் தான் இதுக்கான முழு பதிலும் கிடைக்க வாய்ப்புகள். ஆமாம், உங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்க தானே செய்யும். வந்து நேரடியாக வந்து நின்று வந்து சினிமா டைலாக் மாதிரி பிடிச்சி பேசுறதுக்கான மேடையும் இது கிடையாது, வந்து பேசவும் முடியாது வந்து. ஏன்னா இவரை நம்பி கோடியில் முதலீடு செய்த கோட்டுன்னு ஒரு படம் இருக்குது, அடுத்து வரப்போகிற 69வது படமாக இருக்குது. வந்து இது 2 படம் இருக்குதுன்னு இதனுடைய முதலீடு, இதில் உள்ள உழைப்பு, இதில் பணியாற்றிகளுடைய வாழ்வாதாரம், அதில் இருக்கிற அந்த படத்துக்கான டெக்னீஷியன்ஸு, இயக்குனர், இவங்களுக்கான வாழ்வு எல்லாமே இருக்கு. இங்கே தலைவா படமே ஒரு சின்ன பாடம் வந்து டைம் டு லீடுன்னு ஒரே ஒரு டைட்டில் கார்டுக்கு ஒட்டு மொத்தமாக விஜயையும் அவருடைய தந்தை எஸ்எஸ்சியும் அப்படி வந்து சுத்த விட்டாங்க வந்து. ஆனால் இப்போ அந்த டைட்டில் போடலாமா சார்? இப்போ தாராளமாக போடலாம். டைட்டில் போனதுன்னா பேச்சே வந்து தொடங்கிட்டாரு வந்து. ஓகே, இல்லை தலைவா டைம் டு லீடுன்னு இருந்தது, இப்போ தளபதி டைம் டு லீட் அப்படி தாராளமாக போட்டுக்கலாம். வந்து போட ஆரம்பிச்சிருவாங்க, வந்து மேடையிலே போட ஆரம்பிச்சிட்டாங்க மாணவர்கள் மாணவிகளை வந்து. ஓகே, அந்த ஒரு விஷயம்தான் இன்னைக்கு வந்து முழு நேர அரசியலுக்குள்ள இறங்கிட்டார் வந்து விஜய். 2 நாட்கள் நடந்து முடிந்த இந்த ஒரு நிகழ்வு வந்து எப்படி சார் அமைஞ்சிருக்கு? போன முறை இருந்த மாதிரி நிறைய பேருக்கு பெயர் மாற்றங்கள், குழப்பங்கள், வெளியே மக்கள் சந்திக்க முடியாம ஃபேன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு. இந்த முறை ரொம்ப சீராகவும் ரொம்ப சிறப்பாகவும் நடந்திருக்கு. அந்த அணுகுமுறை எப்படி இருந்தது? இல்லை, அதுதான் வந்து போன முறை கூட வந்து புஷி ஆனந்த் காலில் வந்து எல்லாரும் பேரண்ட்ஸ்லாம் விழுந்தாங்கன்னு ஒரு விஷயம் சொல்லும் பொழுது கூட நான் அது சம்மந்தப்பட்ட கட்சி நிர்வாகிகள்கிட்ட பேசும்போது புஷி ஆனந்த் லைனில் எடுக்க முடியல, அவர் எடுக்கல வந்து. ஆனால் அதுக்கு ரொம்ப நெருக்கமானவர் சொன்ன விஷயம் நீங்கள் சொன்னது தான் சார். இந்த முறை வந்து அவர் விஜயே கூப்பிட்டு பர்சனலாக சொன்னது என்னென்னா, ஒரு சின்ன சலசலப்பு கூட வரக்கூடாது, கரெக்டாக அவங்க கிளம்பி வந்து இங்கே அட்டன் பண்ணி திரும்ப ஊருக்கு போகிற வரைக்கும் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொருத்தரும் பிரிச்சுட்டாராம். அது இப்போ தூத்துக்குடி தென் மாவட்டம் ஒரு பகுதி மண்டலம் மாதிரி வந்து தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி ஒரு உதாரணத்துக்கு அதுக்கு ஒரு பொறுப்பாளர், இவங்க எங்கே போயிட்டு இருக்காங்க, என்ன இது பண்ணுறாங்க, வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்களா பத்திரமா, இதெல்லாம் கொடுக்கணும், அப்டேட் கொடுக்கணும், கரெக்டாக இருக்குது. அதை இதுதான் நான் இப்போச்சு அந்த பேரண்ட்ஸ் மத்தியில் பெரிய இது ஆகிப்போச்சு. சும்மா வாங்க பரிசளிப்பு விழா நீங்கள் வந்து கலந்துங்க வாங்கிட்டு போங்கன்னு அவங்க இடுக்கி ஏதாவது பஸ்ஸில் போட்டு நசுக்கி காலையில் டீ காப்பி டிஃபன் கூட கொடுக்காம விஜயை பார்க்கணும் முண்டி அடிச்சு. இப்போ ஒரு சாமியாருடைய ஸ்பீச் கேட்கறதுக்கு கூட்ட நெரிச்சல் நேற்று பாருங்க. ஆமா, ஒரு எவ்வளோ பேர் வந்து மேற்பட்டோர் கொஞ்சம் பிசுறுச்சுன்னா ஆயிடும். அது வந்து மாணவர்கள் மாணவிகள் ரொம்ப கரெக்டாக நடந்துக்கணும்னு அந்த விஜயோட ஏற்பாடு, அது சொன்ன விதம், அது புஷியானது செய்த அந்த செயல் தான் பார்த்தீங்கன்னா அந்த பேரண்ட்ஸ்லாம் வந்து சூப்பராக நீங்கள் வந்து எங்களை வந்து கொண்டு வந்து சேர்த்து அதை கரெக்டாக பண்ணிட்டீங்க சொன்னது தான் காரணம். வந்து தளபதிக்கு ஒரு தளபதியாக இருந்து புஷி ஆனந்த் இந்த நிகழ்வை சிறப்பாக அமைச்சிட்டாரு.
அவங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், அதாவது இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் கோடிகளை செலவு பண்ணியிருக்காங்க. சீராக உணவாக இருக்கட்டும், அந்த அணிவகுப்பாக இருக்கட்டும், எல்லாமே முடிந்தடைந்த நிலையில் விஜய் அவர்களுக்கு இப்போ மன நிறைவாக இருக்குமா சார்? நிச்சயமாக இருக்கும். வந்து நீங்கள் உணவுன்னு சொன்ன உடனே தான் நினைச்சது. போன வாட்டியே வந்து அந்த உணவு சமைக்கிறவரை வந்து பிடிச்சி இன்டர்வியூ எடுத்து வந்து இப்போ சொல்லிட்டாங்க வந்து இந்த இதுவுக்கு மட்டும் எவ்வளோ செலவாச்சுங்க, 75 லட்சம் ரூபாய் ஆச்சு அப்படின்னு. அது தவிர பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய்க்கு 10 லட்சம் பேருக்கு சமைக்கணும்னு மாநாட்டுக்கு ஒரு அட்வான்ஸே கொடுத்துட்டாங்கன்னு அவர் வந்து மாநாட்டுக்கான இதுவும் சொல்லிட்டார் அவர். ஓகே, மதுரையில் நடக்க போகிற மாநாட்டில் 10 லட்சம் பேர் கலந்துக்க போகிறாங்க. அந்த 10 லட்சம் பேருக்கும் உணவு சமைக்க சொல்லி இந்த கேட்டரிங் கிட்ட ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அவர் ஆர்வம் இதில் சொல்லிட்டாரு. ஓகே, கோட் படம் முடிஞ்ச உடனே மாநாடு இருக்குது, அது மதுரையில் இவ்வளோ பேர் கலந்துக்க போகிறாங்க. இதை எப்படி விஜய் சமாளிக்க போகிறாரு? இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரெய்லர் மாதிரி. இது பரிசளிப்பு விழாவாக இருந்தாலும் வந்து இது சின்ன கிளிம்ஸ் வீடியோன்னு கூட சொல்லிடலாம் நம்ம. அதுதான் மெயினான ட்ரெய்லர் வந்து. இது சரியாக பண்ணிட்டாங்க அப்படின்னு உண்மையிலே அந்த மாநாடு, நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க இல்லைங்களா, இந்த மாநாட்டில் என்ன பேச போகிறார், மாநாட்டில் என்ன கட்சியோடைய கொள்கையை சொல்ல போகிறார், அதெல்லாம் தாண்டி அந்த மாநாடை எப்படி டிசிப்ளினாக பண்ண போகிறாங்க. இங்கே வரவங்க ஒரே இப்போ மாணவர்கள்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு கைடு வச்சு அவங்க பெற்றோரோடு வந்திருக்காங்கன்னா அது சொல்லவே தேவையில்ல. இங்கே தொண்டர்கள் அப்படி இருப்பாங்கன்னு நம்ம நினைக்க தேவையில்லைங்களா. திடீர்னு வந்து ஏதாவது சரக்கு போடலாம், வந்து அமக்கலம் பண்ணலாம், எல்லா இதுலையும் நடக்கிறது தானே. அதை வந்து கரெக்டாக ஒருங்கிணைச்சு ஒரு சலசலப்பும் இருக்கக்கூடாதுன்னு பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, உண்மையிலேயே பெரிய விஷயங்கள். ஓகே, ரசிகர்களோட ஆட்டன்ற மாதிரி எங்களோட கிரவுண்டுக்கு வாங்கன்ற மாதிரி மாநாட்டுக்கு தான் அவங்க வெயிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ விஜய் அவர்கள் மனசில் பட்டதெல்லாம் பேசிட்டாரா? நிறைய பேர் ஸ்கிரிப்டுனாங்க, இன்னும் அவருக்கு அந்த பக்குவம் வரணுன்னாங்க. ஆனால் அவர் பேசின இந்த நீட்டை பற்றி அவர் கையாண்ட விதம் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தது. யார் யாரை சொல்லணும், என்ன மென்ஷன் பண்ணணும், அந்த வழியை எப்படி புகுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயம் பக்குவம் ஆயிட்டார்ல சார்? இல்லை, பக்குவம் ஆயாச்சு உங்களுக்கு. அதாவது நீங்கள் வந்து இதுதான் அவர் பேசுனது வந்து எப்படி பக்குவம்னா, நீங்கள் நீட்டாக ஒரு விஷயத்தை சொல்கிறது ஒன்று இருக்கு இல்லைங்களா, கன்வே பண்ணுறது வந்து நீங்கள் வந்து ஒரு தயக்கமோ இல்லை ஸ்கிரிப்டடோ அல்லது வந்து இவர் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுன்னு பேசுகிறாருன்னு நீங்கள் இது பண்ணிங்கன்னா அந்த ஸ்பீச்சில் கண்டுபிடிச்சிடும். ஒரு ஃப்ளோ இருக்காது. நீங்கள் ஒரு ஃப்ளோவாக ஆரம்பித்து அதை எப்படியெல்லாம் நீட்டுனால என்னென்ன பிரச்சனைகள், நீட்டுக்கு எதிராக மத்திய அரசு என்ன பண்ணியிருக்கிறது, நீட்டினுடைய அந்த மசோதாவை மாநில அரசு தமிழக அரசு வந்து அதை ரத்து செய்திருக்குது, அதுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்ற இடத்துல தான் இவர் வந்து டிஎம்கேவுக்கு சொம்படிக்கிறாரா ஓகே அப்படின்ற ஒரு விஷயம். போன வாட்டி வந்து டிஎம்கேவை எதிர்க்கிறாரா, இந்த வாட்டி சொம்படிக்கிறாரா, பிஜேபியை எதிர்க்கிறாரா, இப்படியாவது இது சந்திச்சு தான் ஆகணும். நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் வந்து நீங்கள் எலெக்ஷன் வரைக்கும் 2026 வரைக்கும் விஜய் இதெல்லாம் வந்து சாம்பிள், இதெல்லாம் வந்து இதுக்கு மேலே இருக்கு வந்து இதெல்லாம் சந்திச்சு தான் ஆகணும். ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி டிஎம்கேவுக்கு சாதகமாக பேசுகிறாரா இல்லை எதிர்க்கிறாரா, இதே மீன் சீமானம் ரெடியாக இருக்காரு சார், அது எவ்வளோ பாசிபிள், என்ன சொல்ல வராங்க? இல்லை, நிச்சயமாக வந்து விஜய் 2026 தனித்து நின்றால் வந்து ஒரு ஓட்டை பிரிக்கலாம், சில இடங்களில் வெற்றி பெறலாம், வலிமையை காட்டுவார். ரைட்டு. சீமானோடு இணைந்தால் ஒரு ராமரும் அனுமாரும் சேர்ற மாதிரி வந்து, இந்த ராமர் அனுமார்ன்ற பிரச்சனை இல்லை, சொல்கிற ஒரு பலத்துக்காக சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி வந்து யாரும். ஆனால் தொடர்ச்சியாக வந்து சீமான் சொல்லிக்கிற ஒரு கருத்து என்னன்னா, என் தம்பி வரட்டுமே, என் தம்பி ஏன் வரக்கூடாது, அதுலேயே ஒரு பெரிய பலம் தாங்க. ஆமாம், என் தம்பி நினச்சா என் கூட வரட்டும், இல்லை தனியாக கூட நிற்கட்டும், எங்கள் கொள்கைக்கு ஒத்து போச்சு, என் தம்பியோட கொள்கைக்கு ஒத்து போச்சுன்னா 2 பேரும் சேர்ந்து அரசியல் பண்ணுறோம், 2 பேரும் அரசியல் களத்துக்குள்ளே எதிர்க்கிறோம். ஏன் சீமான் வரணும், சீமான் கூட இவர் சேரணும், சீமானும் இவரும் சேர்ந்து ஏன் பண்ணும்போது இவருக்கு எப்படி ஒரு இளைஞர்கள் ஓட்டு இருக்குதோ அதே போல் சீமானுக்கும் ஒரு இளைஞர்கள் ஓட்டு இருக்கு, ஒரு பெரும் பலம் இருக்குது உங்களுக்கு. அது வந்து சிதறி போயிடக்கூடாது. ஓகே, ஸ்ட்ரென்த்து காமிக்கணும்னா இந்த இடத்துல வந்தாகணும். இன்னும் யாரெல்லாம் கூட்டணி வருவார்கள், காலங்கள் மாறும், காட்சிகள் மாறணும், இன்னும் காலங்கள் இருக்குது, காட்சிகள் மாறும் வந்து நிச்சயமாக. விஜய் அவர்களை மாணவர்கள் மத்தியில் சந்திச்சிட்டோம், மாநாட்டில் எப்போ சந்திக்க போகிறோம்னு தெரியல, அடுத்ததான் எங்கே சந்திக்க போகிறோம்னு தெரியல, அதெல்லாம் என்னைக்கு சார் நடக்க போகுது, செய்தியாளர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் எப்போ தயாராக போகிறார் விஜய்? இல்லை, அது கண்டிப்பாக நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. நீங்கள் அவர் சினிமா நடிகராக வந்து சினிமா செய்தியாளர்களை சந்தித்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு வந்து. இதுக்கு முன்னாடி ஒரு சந்திப்பு கூட நடந்தது பார்த்தீங்கன்னா, அதில் வெறும் ஸ்பீச்செல்லாம் கிடையாது, வரீங்களா வாங்க நில்லுங்க, ஃபோட்டோ எடுங்க, சாப்பிடுங்க, கிளம்புங்கன்ற. ஆமாம், இனிமேல் அப்படிலாம் பண்ணவே முடியாது வந்து. நீங்கள் எங்கே போனாலும் 10 கேமரா உங்களை வந்து பின்தொடர்ந்து வரும், எங்கே நின்னாலும் வந்து 10 செய்தியாளர் உங்களிடம் கேள்வி கேட்பார்கள், அதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும், நோ கமெண்ட்ஸாவது சொல்லி தான் ஆகணும். சரி, நீங்கள் அங்கே சொல்ல முடியாதுன்னு சொல்லி ஏர்போர்ட் பின் வழியாலாம் சிறப்பு வழியாலாம் வெளியே வர முடியாது வந்து. அப்படி சொன்னால்தான் நீங்கள் அடுத்த கட்ட அரசியலுக்கு போகிறீங்களா அர்த்தம். உங்கள் ட்ரிகர் பண்ணுவாங்க, ட்ரோல் பண்ணுவாங்க, கோபம் ஊட்டுவார்கள், என்ன வேணாலும் பண்ணுவாங்க வந்து. இந்த மீடியாவை நீங்கள் ஹேண்டில், அதுக்கு மிகச்சிறந்த உதாரணமாக அவர் எடுத்துக்கணும்னா மறைந்த விஜயகாந்த் அவர்கள் எடுத்துக்கணும். அவரை என்னென்னலாம் கோபப்படுத்தி என்னென்னலாம் தூண்டி விட்டு இது பண்ணாங்களோ அதெல்லாம் நம்ம அதுக்கு ஆளாக கூட விடாது. நமக்கு ஒரு அண்ணனா அவர் ஒரு முன்னோடியாக நமக்கு ஒரு வழியை காமிச்சு விட்டு போயிருக்காரு. அதை ஃபாலோ பண்ணணுன்ட்டு விஜய் அதை ஃபாலோ பண்ணுவார்னு நினைக்கிறேன் நான். சிறப்பு.
ரொம்ப சிறப்பாக இந்த நிகழ்வு முடிஞ்சிருக்கு. பனையூரில் ரகசிய மீட்டிங்க்கு தயாரான விஜய். அதாவது ரகசியமாக நிர்வாகிகளை சந்திக்க போறாரு. என்னைக்குமே ஸ்டூடெண்ட்ஸ் மீட் நடந்தோடனே அங்கே பனையூரில் உடனே மீட்டிங் நடக்கும். ரெடி ஆயிட்டாரா? அங்கே என்ன சார் பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும்? இல்லை, இங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த மாணவர்கள் இது நடந்துக்கிட்டே இருக்கும்பொழுது விஜய் சொல்லி தான் இந்த போன வாட்டியே அதுக்கு முன் வாட்டியே வந்து எங்களெல்லாம் நிர்வாகிகள் அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் ஒருங்கிணைச்சு எல்லாரையும் கூட்டின்னு வந்தோம். ஒரு ஃபோட்டோ எடுக்க விடல, எங்களை வந்து என்னன்னு கேட்கல அப்படின்னு அந்த ஒவ்வொரு இதுவும் முடிஞ்ச உடனே ஒவ்வொரு மாவட்டமாக ஒவ்வொரு பகுதியை சேர்ந்து அந்த நிர்வாகிகள் யாரெல்லாம் கூப்பிட்டு வந்தாங்களோ அவங்ககிட்ட விஜயெல்லாம் நல்லா கொஞ்ச நேரம் சில நேரம் பேசிக்கலாம் இருந்திருக்காரு. என்ன அந்த மேடையில் வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்திருக்காரு. சாப்பிட்டு போங்கன்னு சொன்னதெல்லாம் இருக்குது. கண்டிப்பாக பனையூரில் ஒரு மீட்டிங் நடக்கும். வந்து ஓகே, இதனுடைய எதிரொலியாக அந்த மீட்டிங் ஒரு சம்பவம் இருக்கு கண்டிப்பாக இருக்குது. அதையும் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்கள் எங்களுக்கு நீங்கள் பகிர்ந்துட்டு இருக்கு. நினைச்சில் அவங்களை சந்திக்கும் முறை உங்களை எடுக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.